ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களே, இணைச்சட்ட புத்தகம் 13ஆம் அதிகாரத்திற்கான விவிலிய விளக்கங்களை நாம் தந்தையிடமிருந்து கேட்டு அறிந்து கொள்ள இருக்கின்றோம். வாருங்கள், இந்நாள் வரை இப்பொழுது வரை தன்னுடைய ஆழமான சிந்தனைகளால் கடவுளின் விருப்பத்தை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சீரிய சிந்தனையோடு சிரத்தையோடு நமக்கு பல அறியாத விவிலிய விளக்கங்களை தந்தை அவர்கள் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த அதிகாரத்துக்குள்ளும் என்ன இருக்கின்றது, நாம் இதை இந்த அதிகாரத்தை எப்படி பார்க்க வேண்டும், என்ன கண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டும் என்றெல்லாம் தந்தையிடமிருந்து நாம் கேட்டு அறிந்து கொள்ளலாம். வாருங்கள், நிகழ்ச்சிகள் செல்வோம். உங்கள் சார்பாக தந்தை அவர்களுக்கு மீண்டுமாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம் தந்தை அவர்களே. வணக்கம். வணக்கம். ரைட். ஸோ 13வது அதிகாரத்திற்குள் நுழைய இருக்கின்றோம். இது வேற்று தெய்வ வழிபாட்டிற்கு எதிராக. ஸோ நான் இந்த வார்த்தை அதிகமாக பயன்படுத்திட்டு தான் இருக்கிறேன், வேறு வழியே இல்லை. அது திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு முறையும் இதை பற்றி நம்ம சொல்கிற பொழுது ஒரு புதிய கருத்தும் ஒரு புதிய பின்னணியும் மக்களுக்கு கொடுக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கிறது. இந்த இதில் என்ன சொன்னால், அந்த வேற்று தெய்வ வழிபாட்டில் ஈடுபடக்கூடியவர்கள், அதை தூண்டக்கூடிய போலி இறைவாக்கினர்கள், அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அது யார், அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனைகள் என்ன, அந்த வேற்று தெய்வ வழிபாட்டிற்கு உட்பட்ட அந்த நகர்கள் எப்படியெல்லாம் அழிக்கப்படுகின்றது, முற்றிலுமாகவே அழிக்கப்படுகின்றது, அதை பற்றியெல்லாம் நமக்கு இந்த இடத்துல இப்போ பார்க்க போகிறோம். அப்போ முதல்ல ஒரு 13ஆம் அதிகாரம் 1லிருந்து 5 வரைக்கும் வாசிப்போம். உங்கள் நடுவில் ஓர் இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவன் தோன்றி உங்களிடையே ஓர் அடையாளம் அல்லது அருஞ்செயல் காட்டுவேன் என்று சொல்லலாம். அவன் சொல்வது போல் அடையாளம் அல்லது அருஞ்செயல் நடக்கலாம். அதன்பின் அவன், வாருங்கள், வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றிற்கு ஊழியம் புரிவோம் என்று கூறலாம். அவை நீங்கள் அறியாதவை. அந்த இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவன் சொற்களுக்கு செவி கொடுக்க வேண்டாம். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது நீங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு கூறுகிறீர்களா என்று அவர் உங்களை சோதிக்கின்றார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை பின்பற்றி அவருக்கு அஞ்சி அவர்தம் கட்டளைகளை கடைபிடித்து அவர் குரலுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு ஊழியம் செய்து அவரை பற்றி கொள்ளுங்கள். ஆனால் அந்த இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவன் கொல்லப்பட வேண்டும். ஏனெனில் எகிப்து நாட்டிலிருந்து உங்களை அழைத்து வந்த, அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து உங்களை விடுவித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக அவர் உங்களை வாழச் சொன்ன வழிகளிலிருந்து விலகிச் செய்ய அவன் தூண்டினான். அத்தகைய தீமையை உங்களிடமிருந்து கருவருங்கள். ரைட். 5 வரைக்கும் நீங்கள் வாசித்திருக்கிறீங்க. இதில் இப்போ என்ன சொன்னால், 3 விதமான நபர்கள் இங்கு கொல்லப்பட வேண்டும். வேற்று தெய்வ வழிபாட்டுக்கு தூண்டக்கூடியவர்கள் அப்படிங்கிறது. 1, வேற்று தெய்வ வழிபாட்டுக்கு தூண்டக்கூடிய இறைவாக்கினர்கள். சாதாரண இறைவாக்கினர்கள் தான், ஆனால் வேற்று தெய்வ வழிபாட்டுக்கு தூண்டிவிட்டார்கள் என்றாலே அவர்கள் போலி இறைவாக்கினர்கள் என்று கருதப்படுகிறார்கள். அதுதான் 3, 1லிருந்து 5 வரைக்கும் பேசப்பட்டிருக்கிறது. 2வது வகை என்னன்னு சொன்னால், தன்னுடைய சொந்த குடும்பத்திலேயே உறுப்பினர்கள் எவராவது வேற்று தெய்வ வழிபாட்டிற்கு தூண்டினார்கள் என்றால் அவர்களும் கொல்லப்பட வேண்டும். 3வது வகை என்னன்னு சொன்னால், ஒரு தனிப்பட்ட நகரோ அல்லது குழுமமோ இந்த வேற்று தெய்வ வழிபாட்டிற்கு ஈடுபட்டார், அந்த நகர் அந்த குழுமம் முழுவதும் கொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிறது. ஏற்கனவே நம்ம சொன்னது போன்று இந்த வேற்று தெய்வ வழிபாடு இன்றைய சூழ்நிலையில் அது ஒத்து வருமா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஆனால் நாம் இன்றைய சூழ்நிலையில் தெய்வங்களுக்கு போகலை, சமயங்களுக்கு போகலை. ஆனால் ஒவ்வொரு இந்த வேற்று தெய்வ வழிபாடும் அழைத்து சொல்கின்ற, தூண்டி விடுகின்ற சில பழக்க வழக்கங்கள் மனிதர்களுக்கும் கடவுளுக்கும் எதிரானவைகள். அதை நம்ம சொல்லிகிட்டே இருக்கிறோம்.
எனவே அவைகள் களையப்பட வேண்டும், வேரோடு கருவறுக்கப்பட வேண்டும். அவைகளெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஒரு அருவருப்பு என்று சொல்லுகிறார்கள், பயங்கரமான அருவெறுப்பு என்று. அதனால அந்த அருவருப்புகள் எல்லாமே வேரோடு களையப்பட வேண்டும். அந்த அருவருப்புகள் நம்ம எங்கே அருவருப்புகள்னா ஒரு சிலையை உடைக்கிறனால அருவருப்பு போகல, அந்த அருவருப்புக்கு இட்டு செல்லுகின்ற ஆட்கள். அதனால தான் நம்ம சொன்னோம், இறைவாக்கினர் தன்னுடைய சொந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், இல்லை என்றால் இன்னொரு நகரோ ஒரு குழுமமோ, இந்த 3 விதங்களிலும் ஒரு கருக்கு வாய்ந்த அறிவாளை கொண்டு வெட்டி போடுங்கள் அப்படின்லாம் வருது இதில். ஓகே, சரி. முதல் குழு இறைவாக்கினர் குழு, நீங்கள் இப்போ வாசித்தது 1 to 5 வரை. ஏன் அப்படி ஒரு இறைவாக்கினர் என்று அழைக்கப்படுகிற இறைவனுடைய வாக்கு சொல்கிறாரா? இல்லை இல்லை. ஆனால் ஒருவேளை அவர் யாவே இறைவனுக்காக சில காலங்கள் பணிபுரிந்திருந்தாலும், ஒருவேளை அவர் வல்ல செயல்கள், ஏதாவது புதுமைகள் செய்யக்கூடிய ஆற்றல் உடையவராக இருந்தாலும், இவைகள் கடவுள் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய தனிப்பட்ட வரங்கள். இந்த வரங்கள் எதற்காக என்றால் அந்த யாவே இறைவனை மையப்படுத்துவதற்காக, மகிமைப்படுத்துவதற்காக கடவுள் இவர்களுக்கு வரங்கள் கொடுத்திருக்கிறார், ஆற்றல்கள் கொடுத்திருக்கிறார். அந்த இறைவாக்கினர்கள் வல்ல செயல்கள் செய்கிறார்கள், அதில் வருது, வல்ல செயல்கள் செய்கிறார்கள், ஆற்றல் கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த ஆற்றல்களை வல்ல செயல்களையும் இவர்கள் பயன்படுத்தி வேற்று தெய்வ வழிபாட்டிற்கு மக்களை அழைத்து கவர்ந்து ஏமாற்றி, என்னென்ன ஏமாற்றிங்கிற வார்த்தை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இவர்கள் வல்ல செயல்கள் செய்கின்ற பொழுது மக்கள் என்ன நினைக்கிறாங்க, உண்மையிலே இவர் உண்மை இறைவனுடைய இறைவாக்கினராகத்தான் இருக்கலாம். அந்த வாய்ப்பை இவர் பயன்படுத்தி, கரெக்டு தானே, அந்த வாய்ப்பை இவர் பயன்படுத்தி அந்த மக்களை அந்நிய தெய்வ வழிபாட்டுக்கு, ஏன்னா அந்நிய தெய்வ வழிபாட்டுக்கு போகும்போது இவருக்கு லாபம் இருக்குது, நிறைய ஃபினான்ஷியல் லாபம் இருக்குது. மற்றபடி உள்ள லாபங்கள் யாருக்கு இருக்குது? அந்த போலி இறைவாக்கினருக்கு இருக்கிறது. எனவே அந்நிய தெய்வங்கள் அந்த வழிபாட்டுக்கு இழுத்து சென்றார்கள் என்றால் அவர் என்ன செய்யப்பட வேண்டுமாம்? கொல்லப்பட வேண்டும். முடிஞ்சு போச்சு. அதாவது தண்டனை கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும் மீண்டும் சொல்கிறோம். எனவே இந்த வேற்று தெய்வ வழிபாடு இன்றைய சூழ்நிலையில் நாம் அதனை கேள்விக்கு உட்படுத்தவில்லை. ஆனால் அதனால் அதிலிருந்து தொற்றி வருகின்ற பல கலாச்சார, சமய, சமூக நோய்கள்தான் நமக்கு அருவருக்க தகுந்தவைகள். எனவே தான் பைபிளில் வேற்று தெய்வ வழிபாடு வேறறுக்கப்பட வேண்டும், கருவறுக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அடுத்து இங்கே கேட்கலாம், அந்த இறைவாக்கினருக்கு இந்த வரங்கள்லாம் கொடுத்துறது யாரு? யாவே கடவுள் தானே. யாவே கடவுள் தான் உண்மை கடவுள். அந்த யாவே கடவுள் வரங்கள் கொடுத்துருக்க பிறகு அப்போ அதே அந்த இறைவாக்கினர் எப்படி அங்கே வெளியில் போவார்? உண்மைதானே. நம்ம இயேசு கற்றுக் கொடுத்த ஜபத்தில் ஒரு லைன் உண்டு, ஏற்கனவே போயிட்டுருக்கான், சோதனைக்கு எக்ஸாக்ட்லி காட் த பாயிண்ட், சோதனைக்கு உட்படுத்தாதையும். கடவுள் அந்த வரங்களையும் கொடுத்து விட்டு சோதனைக்கு உட்படுத்துவது என்பதும் கடவுளுடைய ஒரு திருவிளையாடல். என்னன்னு சொன்னால், ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், தீயில படாமல் இருந்தால் பொண்ணு வேஸ்ட், மண்ணு தான். பொண்ணு மண்ணு தான். அது தீயில போட்டு அடித்து புடம் இடப்படுகிறது. அதாவது உறுதிப்படுத்தப்படுகிறது, தூய்மைப்படுத்தப்படுகிறது, வலிமைப்படுத்தப்படுகிறது. என்னது? பொன். அதனால தான் நான் இங்கே அந்த இறைவாக்கினருக்கு வரங்கள் எல்லாம் கொடுத்து விட்டு அவர் டெஸ்ட் பண்ணுறதும் கடவுளுடைய வேலை. வரங்கள் வரும் முன்னே, ஆனால் சோதனை வரும் பின்னே. அந்த சோதனையிலும் அந்த டெஸ்ட், சோதனையோட மோசமான அர்த்தத்தில் இருக்கக்கூடாது, டெஸ்டிங் தெம், நாட் டெம்ப்டிங் தெம், ராதர் டெஸ்டிங் தெம். அந்த பரிசோதனைக்குன்னு சொல்லுவாங்களே, அதை மாதிரி டெஸ்ட்லேயும் அவர்கள் விஸ்டாண்ட் பண்ணி அப்படி உறுதியாக நிலைத்து விட்டார்கள் என்றால் உண்மையிலே அவர்கள் ஒரு நல்ல கடவுள் முன் அருமையான மனிதர்கள், நல்ல இறைவாக்கினர்கள். ஸோ அதனால் கேட்கலாம், மக்கள் நினைக்கலாம், அவர்களுக்கு வரங்களையும் கொடுத்துக்கிட்டு ஏன் இப்படி அவர்கள் போலி இறைவாக்க கடவுளுக்கு முன்னால் இழுத்துட்டு போகிறாங்க, தெய்வங்களுக்கு முன்னால் கொண்டு போகிறாங்கன்னா, இட் இஸ் ஆல் டெஸ்டிங் அப்படிங்கிறது. முடிவு தான் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. என்ன முடிவு?
கொல்லப்பட வேண்டும் அப்படிங்கிறது. கனவு காண்பவன். ஸோ முற்காலத்தில் கனவுகள் காண்பதும் வெளிப்படுத்துவதும் ஒரு இறை வழிபாட்டு செயலாகவே கருதப்பட்டது. எண்ணிக்கை நூல் 12:6. என் வார்த்தைகளை கேளுங்கள், உங்களுக்குள் இறைவாக்கினன் ஒருவன் இருந்தால் ஆண்டவராகிய நான் ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன், கனவில் அவனோடு பேசுவேன். ரைட். ஸோ கனவு காண்பதும் இறைவனுடைய திருவுளத்தை வெளிப்படுத்துவதும் முற்காலத்தில் இருந்த ஒன்று தான். அது இல்லைன்னு இல்லை. நம்ம யோசேப்பு கூட கனவுகளை வெளிப்படுத்தக்கூடிய, கனவுகளுக்கு உண்மையான அர்த்தங்களை சொல்லக்கூடிய ஒரு திறமையை பெற்றிருந்தார். அது அவருடைய கேரிசம், தனிப்பட்ட ஒரு வரத்தை பெற்றிருந்தார். கனவுகள் மூலமாக கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார், தன்னுடைய திருவுளத்தை வெளிப்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கனவு காண்பவன் கூட அந்த போலியான செய்திகளை மக்களுக்கு சொன்னான் என்றால் சரிதானா? வேற்று தெய்வ வழிபாட்டிற்கு மக்களுக்கு, அதாவது கனவு காண்பவர்கள் வெறுக்கப்படவில்லை, அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனால் அவர்களே கூட வேற்று தெய்வ வழிபாட்டிற்கு மக்களை இழுத்து சென்றார்கள் என்றால் அவர்களும் என்ன செய்யப்பட வேண்டும்? கொல்லப்பட வேண்டும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அங்கே ஒரு மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. ரைட். இப்போ நமக்கு 6 முதல் 11, 6வது வசனம். உன் தாயின் மகனாகிய உன் சகோதரன், உன் மகன், மகள், அன்பு மனைவி, 6 நண்பர் ஆகியோருள் ஏவராவது நீயும் உன் மூதாதையரும் அறிந்திராத வேற்று தெய்வங்களிடம் சென்று அவற்றுக்கு ஊழியம் செய்வோம் என்று இரகசியமாக நயவஞ்சகமாக கூறலாம். உன்னை சுற்றிலும் உனக்கு அருகிலோ தொலையிலோ உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரையிலோ உள்ள மக்களினத்தாரின் சில தெய்வங்களை பற்றி உன்னிடம் கூறலாம். நீ அவனுக்கு இணங்கவோ செவி கொடுக்கவோ இரக்கம் காட்டவோ வேண்டாம். அவனை தப்பவிடவோ ஒளித்து வைக்கவோ வேண்டாம். மாறாக நீ அவனை கொல்வாய். முதலில் உன் கையும் பின்னர் மக்கள் அனைவரின் கைகளும் அவனை கொல்வதற்காக அவன் மீது படட்டும். அடிமைத்தனை வீடாக எகிப்து நாட்டிலிருந்து உன்னை வெளிக்கொணர்ந்த உன் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து உன்னை விலக்கிவிட அவன் முயற்சி செய்த காரணத்தால் நீ அவனை கல்லால் எறிந்து கொல்வாய். இஸ்ரேல் முழுவதும் இதை கேட்டு அஞ்சட்டும். அதனிடையே இது போன்ற தீய செயல்கள் இனி ஒருபோதும் நடவாதிருக்கட்டும். சரி, இப்போ இது நமக்கு இதில் ஒவ்வொரு வசனத்தை எடுக்க வேண்டிய தேவையில்லை. இதில் என்ன சொன்னால், அதாவது குடும்பத்தில் உறுப்பினர் ஒருவரோ, அது தாய் தந்தை யாராக இருந்தாலும் சரிதான், வேற்று தெய்வ வழிபாட்டு அந்த இதற்கு தூண்டினார்கள் என்றால் அவர்கள் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். அப்படின்னா அதாவது ஒரு நபரை, ஒரு தனிப்பட்ட நபரை கல்லால் எறிந்து கொல்லுவது என்பது இஸ்ரேல் சமூகத்தில் ஒரு பழக்கத்தில் இருந்த ஒன்று தான். ஒரு சில எடுத்துக்காட்டுகளை சொல்கிறதாக இருந்தால், நாபோத்து 1 அரசர் 21:13 கல்லால் எறிந்து கொல்லப்பட்டார் நாபோத்து. அடுத்தது யோவான் நற்செய்தியில் பெருங்குற்றத்தில் அகப்பட்ட ஒரு பெண்ணை கல்லால் எறிந்து கொல்ல வேண்டும் என்று கொண்டு வந்தார்கள். திருத்துதர் பணிகளில் பாருங்கள், ஸ்தேஃபான், புனித ஸ்தேஃபான் கல்லால் எறிந்து கொல்லப்பட்டார். பவுல் அவரை கல்லால் எறிய போனார்கள். இதுக்குன்னா கொல்ல வேண்டும் என்கின்ற அந்த எண்ணத்தில் தான் போனார்கள். எனவே ஒரு தனிப்பட்ட ஒரு நபரை பொது இடத்தில் வைத்து கல்லால் எறிந்து கொள்வது என்பது அங்கு இருந்த ஒரு பழக்கமாக இருந்தது. எதுக்கு பொது இடத்துல கல்லால் எறிந்து கொள்கிறார்கள் என்றால், மேக்சிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேக்சிமம் அந்த அந்த உண்மை இறைவன் போலி இறைவன் அதில் தான் இருக்கும். சில தனிப்பட்ட குற்றங்களுக்காக இருக்கலாம். அந்த மேக்சிமம் அந்த பிளாஸ்ஃபெமின்னு சொல்லுவாங்க, தேவ நிந்தனை அப்படிங்கிற மாதிரிப்பட்ட கடவுளை பழித்துரைத்தல், அந்த மாதிரிப்பட்ட காரியங்களுக்காக இருக்கும். அந்த பொது இடத்துல கல்லால் எறிந்து கொள்வது என்பது மக்கள் மத்தியிலே ஒரு பயத்தையும் ஒரு அறத்தையும் உருவாக்குவதற்காக, ஒரு பயத்தை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு அறம், ஒரு டிசிப்ளின், ஒரு மொராலிட்டி அதன் மூலமாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் இது பொது இடத்துல வைத்து செய்யப்பட்டது. அந்த சிலுவையில் அறையப்படுவது கூட பொது இடத்துல தான். ஏன்? அது பார்த்தா நாளைக்கு யாரும் அந்த குற்றத்தில் ஈடுபடக்கூடாது என்பதற்காக ஒரு பயமும், இந்த பயத்திலிருந்து ஒரு அறத்தை கற்றுக் கொடுக்கலாம் என்று அன்றைய மக்கள் நினைத்தார்கள். இன்றைக்கு சிந்தனைகள் வேறு, அன்றைக்குள்ளதை நான் சொல்கிறேன். என்ன? ரைட்.
அடுத்தது நமக்கு மூன்றாவது பகுதியை பார்க்குற பொழுது நான் சொன்ன அந்த மூன்றாவது பகுதி 13, 12 18 ஒரு நகர் முழுவதும் இந்த வேற்று தெய்வ வழிபாட்டிற்கு செல்லக்கூடியதாக இருந்தால் அவைகள் முற்றிலுமாக அழிக்கப்பட வேண்டும், கொல்லப்பட வேண்டும். எப்படின்னு சொன்னால் அந்த நகரில் உள்ள பொருட்கள், விலங்குகள், மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த நகரை முழுவதும் சுற்றி குறியிட்டு கொள்வார்கள், லைன் போட்டுருவாங்க. அதில் புரியுதா? ஏன்னா அந்த நகருக்கு உள்ளால் யாரும் மேல் போகக்கூடாது, உள்ளிருந்து யாரும் வெளியே வரவும் கூடாது. முற்காலத்தில் எப்படின்னு சொன்னால் அந்த பிளேக் நோயெல்லாம் வந்ததாக சொல்லுவாங்க. இந்த பிளேக் நோயை குணப்படுத்த முடியாத காலகட்டங்களில் என்ன செய்திருக்காங்க தெரியுமா? வரலாற்றில் அந்த நகரை சுற்றிலும் குறியிட்டு கொள்வார்கள். அங்கிருந்து யாரும் வெளியே வரக்கூடாது. ஒட்டு மொத்தமாக அந்த நகரை தீக்கிரையாக்கி விடுவார்கள். அதன் மூலமாக அந்த நோய் வெளியில் பரவாமல் இருக்கும் என்பதற்காக. அதே போன்று இஸ்ரேல் மக்களை பொறுத்த வரைக்கும், யாவே கடவுளை பொறுத்த வரைக்கும் இந்த வேற்று கடவுள்களை வழிபடுவது என்பது, வேற்று தெய்வங்களை வழிபடுவது என்பது ஒரு நோய். அந்த நோயை முற்றிலுமாக குணப்படுத்துறதுக்கு என்ன செய்யணும்? நகரை சுற்றி குறியிட்டு கொள்வார்கள். வட்டம் போட்டுட்டு குறியிட்டு கம்ப்ளீட்டாக தீக்கிரை ஆக்கிவார்கள். அண்மையில் ஏற்பட்ட அந்த கொடூரமான நோய் கடந்த 2 வருடங்களாக, அதில் கூட நான் கேள்விப்பட்டேன், உண்மை பொய் என்று தெரியாது, கேள்விப்பட்டேன். ஒரு சில நாடுகளில் ஒரு சில ஊர்களை இப்படியே குறியிட்டு கதவெல்லாம் அடைத்து அப்படியே அந்த மக்களை தீக்கிரை ஆக்கின. இதெல்லாம் போலியான செய்திகளாக கூட இருக்கலாம். எனக்கு அந்த செய்திகள் முக்கியம் இல்லை. ஆனால் ஒரு கொள்ளை நோய் வெளியே பரவாமல் தடுப்பதற்காக, மருந்துகளை கண்டுபிடிப்பதற்காக அந்த காலத்தில் இது நடந்திருக்கு. பிளேக் நோயில் நடந்திருக்குது. அந்த நகர் முற்றிலும் தீக்கிரையார். இதுபோன்று தான் வேற்று தெய்வ வழிபாடு என்பது ஒரு பிளேக் நோய் மாதிரி ஒரு நோய். ஸோ அந்த நோயிலிருந்து அந்த நோய் பிறரை பாதிக்காமல் இருக்க வேண்டும் என என்ன செய்ய வேண்டும்? நகர் முற்றிலும் அழிக்கப்பட வேண்டும். கரெக்டு தானே? இப்போ இது செய்கிறது சரின்னு சொல்ல வரல. அதாவது அன்றை உள்ள பிளேக் நோய் மாதிரி இதையும் டீல் பண்ணாங்க அப்படிங்கிறது சொல்ல வந்தேன். சார், அன்றை உள்ள பிளேக் நோய் மாதிரி இது டீல் பண்ணி அதை அப்படியே அழிப்பாங்க. அழிக்கப்பட்ட அந்த நகர் முழுவதுமே அது என்ன சொன்னால் குவியலாக இருக்குமா, குவியலாக இருக்குமா. அதை அந்த குவியலுக்கு பேர் டெல் அப்படின்னு சொல்லுவாங்க. TELL. எபிரே மொழியிலும் டெல் தான், இங்கிலீஷ்னு அது டெல் தான். கரெக்டு தானே? அதாவது அழிக்கப்பட்ட அந்த பழங்கால அழிவு குவியல்கள், புதையல்கள் எல்லாம் மாறாக குவியல்கள். இந்த குவியல்களை வைத்து கொண்டு தான் இன்றைக்கி அகழ்வாராய்ச்சிக்காரங்க என்ன செய்கிறாங்க? இது கிமு 10ஆவது நூற்றாண்டு, இது 8ஆவது நூற்றாண்டு, இது 5ஆவது நூற்றாண்டுன்னா அந்த குவியல்களை வைத்து தான் கண்டுபிடிக்கிறார்கள். அந்த அழிவு குவியல்களை வைத்து தான் கண்டுபிடிக்கிறார்கள். அதுதான் அந்த டெல்ஸ்ன்னு இருக்குல்ல, அந்த டெல்ஸ் அதை வைத்து தான் இன்றைக்கெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அப்போது பாயிண்ட் என்ன சொன்னால், தனிப்பட்ட இறைவாக்கினரோ, தனிப்பட்ட சொந்தக்காரங்களோ, ஒரு தனிப்பட்ட நகரோ, குழுமமோ எதுவாக இருந்தாலும் கண்டிப்பாக முற்றிலுமாக தீக்கிரையாக்கப்பட வேண்டும். இல்லை என்றால் கல்லால் எறிந்து கொல்லப்பட வேண்டும். அந்த நகரை முற்றிலுமாக தீக்கிரையாக்காமல் ஏதாவது தனிப்பட்ட அந்த பொசிஷன்ஸ், பொருட்கள் இல்லைன்னா ஆட்கள் யாராவது எடுத்துக்கொண்டார்கள் என்றால் அவர்களும் கொல்லப்பட வேண்டும். ஏனென்றால் ஒரு நோயை அவர்கள் வெளியே கொண்டு வருகிறார்கள். புரியுதா? நோயை கொண்டு வர்றாங்க. இன்றைக்கு நம்ம அந்த பார்வையெல்லாம் இருக்கக்கூடாது. அன்றைக்குள்ள பார்வை நான் அப்படி சொல்ல வரேன். இன்றைக்கி அண்மையில் நாம் எதிர்கொண்ட அந்த கொள்ளை நோயெல்லாம் நம்ம உலக நாடுகள் எல்லாமே முடிந்த வரைக்கும் ஒரு வெற்றியோடு அவைகளை அந்த சவால்களை சந்தித்து வந்து கொண்டு இருக்கின்றோம். மக்கள் எல்லாருமே ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி வந்து கொண்டு இருக்கிறார்கள். பழையது மாதிரி அந்த நகரம் முழுவதும் அழிக்கவில்லையே. சில செய்திகள் ஆங்காங்கே வந்தன, உண்மை பொய் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் அந்த செய்திகள் வந்திருந்தது என்றால் அது பழைய காலத்தை பின்பற்றி அவர்கள் செய்திருக்கிறார்கள் என்ற அர்த்தம். இந்த அழிக்கப்பட்ட பொருட்கள் எல்லாமே நகரத்தினுடைய மையத்தில் கொண்டு வருவாங்களாம். எல்லா பொருட்களும், ஆட்கள், அதெல்லாம் பாப்பா அதை நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்குது. மையத்தில் கொண்டு வந்து அவைகளை ஒரு டெல் நான் சொன்னேன்லாம் அப்படியே வச்சு அது அந்த குபியில் நினைவு எல்லாரும் பார்க்கும்படியே இருக்கணுமா.
நான் சொன்னேன்ல, பார்க்கும் விதத்தில் பயத்தையும் அறத்தையும் உருவாக்கக்கூடிய விதத்தில் அது இருக்க வேண்டும், இருக்கிறது என்பதற்காக. அடுத்த 17வது வசனத்துக்கு போவோம். அழிவுக்குரிய அப்பொருள் எதையும் உங்கள் கை தொட வேண்டாம். அதனால் ஆண்டவர் தமது கடுஞ்சினத்திலிருந்து மனமாறி பேரிரக்கம் காட்டுவார். உங்கள் மூதாதையருக்கு அவர் வாக்களித்தபடி உங்களை பலுகச் செய்வார். சரி, இதெல்லாம் அந்த பொருட்கள் எதையும் எடுக்க வேண்டாம், அப்படி தானே வாசித்தீங்க நீங்கள்? 17, 18. நீங்களோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் அனைத்து கட்டளைகளையும் நான் இன்று உங்களுக்கு விதித்தபடி கடைபிடியுங்கள். அவர் பார்வையில் நேரியதை செய்யுங்கள். சரி, அதாவது முதல் பகுதி என்னன்னு சொன்னால், அந்த அழிக்கப்பட்ட வேண்டிய பொருட்கள் குறிப்பிடப்பட்டது இருக்கிறது என்றால் அது கண்டிப்பாக அழிக்கப்பட வேண்டும். அது அழிக்கப்படாமல் விடப்பட்டது என்றால் அது கடவுளுடைய கோபத்தை வரவழைக்கும். அடுத்தது, இந்த மாதிரியான கட்டளை நான் உங்களுக்கு கொடுக்கின்ற பொழுது நீங்கள் வாழ்வீர்கள், அதை கடைபிடிக்கின்ற பொழுது இல்லை என்றால் சாவீர்கள். அதிலும் குறிப்பாக இந்த வேற்று தெய்வத்தில் ரொம்ப சென்சிட்டிவ். அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் தொற்றிக் கொண்டீர்கள் என்றால் முடிஞ்சு போச்சு. அதில் பிறகு மாற்று வழி என்பதே இல்லை. இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் பாவ மன்னிப்பெல்லாம் அன்றைக்கு குறவு தான். அதில் குறிப்பாக வேற்று தெய்வ வழிபாடு என்றால் பாவ மன்னிப்பு என்பது இல்லவே இல்லை. ஏறக்குறைய நான் குறவுன்னு சொல்ல நினச்சேன், நீங்கள் தான் கரெக்டாக சொல்லிட்டீங்க, இல்லவே இல்லை. ரைட். ஸோ இந்த 13வது அதிகாரம் வேற்று தெய்வ வழிபாட்டுக்கு எதிராக இது யாராக இருந்தால் தனிநபர்களாக இருந்தால் கல்லால் இருந்து கொல்லப்பட வேண்டும். நகரம் குழுமமாக இருந்தால் தீக்கிரை ஆக்கப்பட வேண்டும். நகரத்தினுடைய மத்தியிலே குவியல் ஆக்கப்பட வேண்டும். அதுவே வருங்கால தலைமுறையினருக்கு ஒரு ஆபத்தினுடைய அடையாளமாக அறிகுறியாக இருக்கட்டும். அதுவே பயத்தையும் அறத்தையும் மக்களுக்கு உணர்த்துகின்ற ஒரு செயலாக இருக்கட்டும் என்று 13வது அதிகாரம். இது ஒரு எளிமையான ஒரு அதிகாரம் தான். ஏன்னா நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால இது எளிமையாக இருக்கு அதிகாரம். இந்த வேற்று தெய்வ வழிபாட்டை பற்றி அதிகமாக பார்த்ததுனால இது எளிமையாக இருக்குது. இதே புதுசாக பார்த்தோன்னு சொன்னால் இதில் ஒவ்வொரு பாயிண்ட்டை நமக்கு விளக்க வேண்டியது இருக்கும். ரைட். நன்றி தந்தை அவர்களே. இந்த 13ஆம் அதிகாரத்திலே வேட்டு தெய்வ வழிபாடு தான், ஆனால் அதிலும் சிறப்பம்சங்கள் என்ன, எந்த நபர் யார், எப்பேற்பட்டவர், என்ன தண்டனை, எப்படி கைகொள்ள வேண்டும், எதை செய்யக்கூடாது என்றெல்லாம் தெல்ல தெளிவாக கடவுளின் பார்வையிலிருந்து எங்களுக்கு விளக்கி கொடுத்திருக்கிறீர்கள். மிகவும் நன்றி. இனிய இதயங்களே, இதுவரை நாம் இந்த இணைச்சட்ட புத்தகத்தின் 13ஆம் அதிகாரத்துக்கு உண்டான விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுத்திருக்கின்றோம். இனி இந்த அதிகாரத்தின் இறை வசனங்களுக்கு செவிமடுப்போம். இணைச்சட்டம் அதிகாரம் 13. உங்கள் நடுவில் ஓர் இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவன் தோன்றி உங்களிடையே ஓர் அடையாளம் அல்லது அருஞ்செயல் காட்டுவேன் என்று சொல்லலாம். அவன் சொல்வது போல் அடையாளம் அல்லது அருஞ்செயல் நடக்கலாம். அதன் பின் அவன், வாருங்கள், வேற்று தெய்வங்களை பின்பற்றி அவற்றிற்கு ஊழியம் புரிவோம் என்று கூறலாம். அவை நீங்கள் அறியாதவை. அந்த இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவனின் சொற்களுக்கு செவி கொடுக்க வேண்டாம். ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் மீது நீங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அன்பு கூர்கின்றீர்களா என்று அவர் உங்களை சோதிக்கின்றார். உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை பின்பற்றி அவருக்கு அஞ்சி அவர் தம் கட்டளைகளை கடைபிடித்து அவர் குரலுக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு ஊழியம் செய்து அவரை பற்றி கொள்ளுங்கள். ஆனால் அந்த இறைவாக்கினன் அல்லது கனவு காண்பவன் கொல்லப்பட வேண்டும். ஏனெனில் எகிப்து நாட்டிலிருந்து உங்களை அழைத்து வந்த, அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து உங்களை விடுவித்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எதிராக அவர் உங்களை வாழச் சொன்ன வழிகளிலிருந்து கலகம் செய்ய அவன் தூண்டினான். இத்தகைய தீமையை உங்களிடமிருந்து கருவருங்கள். உன் தாயின் மகனாகிய உன் சகோதரன், உன் மகன், மகள், அன்பு மனைவி, ஆருயிர் நண்பன் ஆகியோருள் எவராவது நீயும் உன் மூதாதையரும் அறிந்திராத வேற்று தெய்வங்களிடம் சென்று அவற்றுக்கு ஊழியம் செய்வோம் என்று ரகசியமாக நயவஞ்சகமாக கூறலாம். உன்னை சுற்றிலும் உனக்கு அருகிலோ தொலையிலோ
உலகின் ஒரு முனை முதல் மறுமுனை வரையிலோ உள்ள மக்களினத்தாரின் சில தெய்வங்களை பற்றி உன்னிடம் கூறலாம். நீ அவனுக்கு இணங்கவோ செவி கொடுக்கவோ இரக்கம் காட்டவோ வேண்டாம். அவனை தப்பவிடவோ ஒளித்து வைக்கவோ வேண்டாம். மாறாக நீ அவனை கொல்வாய். முதலில் உன் கையும் பின்னர் மக்கள் அனைவரின் கைகளும் அவனை கொல்வதற்காக அவன் மீது படட்டும். அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டினின்று உன்னை வெளிக்கொணர்ந்த உன் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து உன்னை விலக்கிவிட அவன் முயற்சி செய்த காரணத்தால் நீ அவனை கல்லால் எறிந்து கொல்வாய். இஸ்ரவேல் முழுவதும் இதை கேட்டு அஞ்சட்டும். அதனிடையே இது போன்ற தீய செயல்கள் இனி ஒருபோதும் நடவாதிருக்கட்டும். நீங்கள் குடியேறும்படி உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கொடுக்கும் நகர் ஒன்றினுள் சில கயவர் வந்து அந்நகரின் மக்களில் சிலரிடம், வாருங்கள், வேற்று தெய்வங்களுக்கு ஊழியம் புரிவோம் என்று கூறி சிலரை தவறான வழியில் இட்டு சென்றதாக நீங்கள் கேள்விப்படலாம். அவற்றை நீங்கள் அறியீர்கள். நீங்கள் நன்றாக விசாரித்து ஆராய்ந்து கவனமுடன் கேட்டு தெளிந்த பின் உண்மையாகவும் உறுதியாகவும் உங்களிடையே இத்தகைய அருவருக்கத்தக்க செயல் நடந்தது என்று அறிய வரலாம். அப்பொழுது நீங்கள் அந்த நகரின் மக்களை கருக்கு வாய்ந்த வாளால் வெட்டுங்கள். அந்நகரில் உள்ள எல்லோரையும் கால்நடைகளையும் வாளுக்கு இரையாக்குங்கள். அதை முற்றிலும் அழித்து விடுங்கள். அந்நகரில் உள்ள பொருள்களை எல்லாம் அதன் நார்ச்சந்தியில் ஒன்று சேர்த்து நகரையும் பொருள்களையும் தீயால் சுட்டெரித்து உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு எரிபலியாக்குங்கள். அந்நகர் ஒரு மேடாக என்றும் இருக்கும். அது மீண்டும் கட்டியெழுப்பப்படாது. அழிவுக்குரிய அப்பொருள் எதையும் உங்கள் கை தொட வேண்டாம். அதனால் ஆண்டவர் தமது கடுஞ்சினத்திலிருந்து மனம் மாறி பேரிரக்கம் காட்டுவார். உங்கள் மூதாதையருக்கு அவர் வாக்களித்தபடி உங்களை பலுகச் செய்வார். நீங்களோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் அனைத்து கட்டளைகளையும் நான் இன்று உங்களுக்கு விதித்தபடி கடைப்பிடியுங்கள். அவர் பார்வையில் நேரியதை செய்யுங்கள்.